எனக்கு ஒரு சிங்கள நண்பர் இருந்தார், காமடித்த அவர்கிட்ட. அவர் ஆங்கில பத்திரிகை எழுத்தாளர், செகண்டரி பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருந்தவர். அவர் என்னோட மனம் விட்டு நெருக்கமாக நடந்து கொள்ள ஒருவர். அவர் ஒரு நாள் சாதாரணமாக இருந்து நாங்கள் வேலைகளெல்லாம் முடிஞ்சது, 2 பேரும் ஓய்வாக இருந்து உரையாடி கொண்டிருக்கும் பொழுது சொன்னார், என்ன பார்த்து சொன்னார், இங்கே இப்ப உங்க தமிழ் மக்களை கொல்லுவதில், சித்திரவதை செய்வதில் இலங்கை ராணுவம் பயிற்சி வருகிறது. இந்த பயிற்சியோடு ஒரு மனப்பாங்கம் உருவாகும். எனவே தமிழ் மக்களை கொல்லுவதற்கான தீர்மானத்திலும் அதற்கான மனப்பாங்கிலும் இவர்கள் முதிர்ச்சி அடைந்து சிங்கள சனத்தை வந்து கொள்ளுவார்கள். சிங்கள சனத்தை கொள்வதற்கான ஒரு உற்பத்தி களமாக தமிழ் சனத்தை கொல்லுவது இருக்கிறது, தமிழ் மக்களை கொல்லுவது இருக்கிறது என்று சொன்னார். மிகவும் சரியான. தமிழ் மக்களை கொன்று தமிழ் மக்களை சித்திரவதை முகாம்களை நடாத்தி தமிழ் மக்கள் மீது செய்யப்பட்ட அனைத்து அநீதிகளினதும் அந்த பெறுபவராக கிடைக்க அந்த ஒரு முகாம் தான் வடலந்து ராணுவ முகாம். இவர்கள் எல்லோரும் தமிழ் பகுதியில் பயிற்சி பெற்றவர்கள், கொன்றவர்கள், கொலைகாரர்கள். இவர்கள் எப்பொழுதுமே அந்த ஆணுடிக்கும் பொழுது அந்த சவ்வு நோகாமலும் ஆணுடிக்கக்கூடிய கலை. அப்படி பயிற்சியினால் தான் அது வேறும். அப்படி அந்த சவுடிக்க தெரிந்தவர்கள் தமிழ் மக்கள் மீது பழகி சவுடிக்க தெரிந்தவர்கள். இந்த கருத்தை நாங்கள் முதல் கவனத்தில் கொள்வோம்.